சீட்டோட ஹைட்டு சொல்கிறேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இல்லை. மெட்டாலிக் க்ரீன் நல்லா இருக்கு. இது நல்லா வந்து நல்லா ஆர்மி கலரில் நல்லா இருக்கும். ஒரு கெத்தா ஒரு போலீஸ் மாதிரி போனால் ஒரு அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. குலசாமி இவங்க தான். வண்டி எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக் ட்ரீம் இருக்கும். எல்லா ஆண்களுக்குமே இந்த மாதிரி பைக் எடுக்கிறது. எனக்கு வந்து இப்போ தான் வந்து அது நிறைவேற போகுது. என்ன விஷயம்னா வந்து எனக்கு பிடிச்ச பைக்கு வந்து யமஹாவில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா யமஹா R15. ஆனால் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு கழித்து வந்து அதோட அந்த ஹைட்டு அந்த இது எல்லாமே வந்து இந்த சீட்டோட ஹைட்டு சொல்கிறேன், அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இல்லை. அதனால் யமஹா R15 நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூவாக வந்து ஒரு இது லான்ச் பண்ணியிருக்காங்க XSR அப்படின்ட்டு. அதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இனிமேல் வந்து ஃபேமிலியாக ஆகிட்டேன்னா ஃபேமிலிக்கும் சரி ஒரு ட்ராவல் பயணிக்கிறோம், நாங்கள் ட்ராவல்லையும் சரி எல்லாத்துக்குமே வந்து அந்த பைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால சரி நம்ம இந்த இதில் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்திருக்கோம். நம்மளுடைய ஜியை அழைச்சிக்கிட்டு. ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த பைக்கை பற்றின பெரிய ஒரு இது எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூட்டி தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. இப்போ தான் வந்து அதை எடுக்க வந்துருக்குறோம். எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால் வந்து அந்த மனுஷனை வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம். நம்மளுடைய கேமராமேன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் வந்து நான் வண்டி எடுக்கும்போது கண்டிப்பாக லீவ் போட்டாச்சும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம் எப்படின்னு. ஆனால் இன்றைக்கி யார் கேமரா எடுக்கிறது அப்படின்னா வந்து நம்மளுடைய எடிட்டரை வந்து கேமராமேன் ஆகிட்டாச்சு. நிவாஸ்குமார் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. வாங்கன்னு நினச்சேன்ல, அது இந்த பைக் தான். ஆனால் இதோட சீட்டோட ஹைட்டை பாருங்கள். நம்ம இங்கே இருக்கோம், இப்போ என்னுடைய பார்ட்னர் வந்துட்டாங்க இல்லை பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மொட்டை மாடில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து சரி இது நம்ம ட்ராவலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி ஓரியண்டாக போனோம்னா வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்கிறதுக்காக நம்ம வந்து இப்போது நியூவாக லான்ச் பண்ண XSR 155 அந்த பைக்கை தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வாங்க போகிற பைக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல யமஹா XSR 155. அதுக்கு முன்னாடி நின்று தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த பைக்கு தாங்க இப்போ நம்ம எடுக்க போகிறது. ரெட் கலரு பாருங்கள் நீங்களே எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறது. பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஓரியண்டாக வந்து இருக்குது. ஒரு நம்ம வந்து நம்மளும் உட்காந்துக்கலாம், அதே நேரத்தில் வந்து நம்மளுடைய பார்ட்னரையும் வந்து சேஃபாக வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இஎம்ஐலையும் வந்து போட்டிருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கடன் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி பிடிக்காது. இருந்தாலும் வந்து சரி இப்போ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம அதை கட்டி முடிச்சிடலாம். இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு இது பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து தெரியறதில்லை. குலசாமி இவங்க தான். நம்மளுக்கு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலுமே வந்து ஒரு முன்னாடி வந்து நிற்கிறதுல வந்து இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சரி அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க. எந்த கம்பெனி எடுத்துக்கிட்டாலுமே ஒரு லோகோ வந்து முதல்ல வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோகோவுக்கு பார்த்திங்கன்னா அர்த்தம் அந்த கம்பெனியில் உள்ள ஆளுக்கு தான் வந்து தெரியும். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த கேபிட்டலுக்கு தான் வந்து தெரியும். இருந்தாலுமே சில விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து போட்டிருப்பாங்க இது என்ன கான்செப்டுக்காக வந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து இந்த யமஹா லோகோ இருக்குல்ல, இந்த யமஹா லோகோவுக்கு நான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரங்க இருந்தது. இதில் வந்து ஒரு 3 கம்பி வந்து எல்லா 3 பக்கெட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து
இந்த லோகோக்கு ஒரு பெரிய ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அந்த டெஃபினேஷன் தான் இப்போ உங்கள்ட்ட நான் சொல்ல போகிறேன். Yamaha கம்பெனி ஃபஸ்ட்டு வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1887 ஃபீனிக்ஸ் பறவையை வச்சு இந்த டியூன் ஃபோர்க், இது வந்து டியூன் ஃபோர்க்கு, இந்த டியூன் ஃபோர்க்கு வந்து கையில் வச்சுக்கிற மாதிரி லோகோ வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. சரி, இந்த டியூன் ஃபோர்க்குனால் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லானே வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதையே வந்து மோட்டார் கம்பெனிலையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஒரு கம்பெனி உருவாக்குனதே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனி தான். ஃபர்ஸ்ட் வந்து பியானோ தான் வந்து அது வச்சுருந்தாங்க. பியானோவில் வந்து அந்த ஃபீனிக்ஸ் பறவையோடு சேர்த்து இந்த டியூன் ஃபோர்க்கும் வந்து மேலே வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த 3 டியூன் ஃபோர்க்குமே ஒவ்வொரு விஷயத்த வந்து உணர்த்துற மாதிரி இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த 3 டியூன் ஃபோர்க்குமே ஒவ்வொரு இதை வந்து உணர்த்துற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து மெலோடி, இன்னொன்று ஹார்மோனி, இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிதம், அந்த இதை வந்து பேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பைக் கம்பெனி வந்த பிறகு இந்த ஃபீனிக்ஸ் பறவை எடுத்துகிட்டு இந்த 3 டியூன் ஃபோர்க் மட்டும் வச்சு அழகாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்குமே வந்து ஒரு அர்த்தத்தை வந்து சொல்கிறாங்க. என்னன்னா டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அப்படின்னு அந்த 3 இதையுமே வந்து வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது கேட்கும்போதே கொஞ்சம் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 3ங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான நம்பரு. அது இல்லாமல் அந்த லோகமே வந்து 3 டியூன் ஃபோர்க் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்கும்போது கொஞ்சம் நம்மளோட சேர்ந்து கனெக்ட் ஆகுது. நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும், அதில் இதுவுமே சேர்ந்து அது மாதிரி வருது. நம்ம ஒரு வழியாக வந்து வண்டி எடுக்கலாம்னு வந்துட்டோங்க. இருந்தாலுமே என்னுடைய உறவினர்கள் இருந்தாலும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், என்னுடைய சேனலுக்குள்ள அந்த டீம் இருந்தாலும் ஒரு ஆள் மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவள் தான். அவளை வந்து இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு ஒரு இது ஆசை இருந்துச்சு. வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல நம்ம வந்து வண்டி எடுக்கும்போது அவங்களும் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுக்கும் பெரிய ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்கள வந்து எப்படி அழைக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தேன். அதனால் நான் மனசுலேயே ஒரு இது நினச்சேன். எப்படின்னா வந்து சரி, எப்போதுமே வந்து மலை சாயலாக வந்து அவங்க எப்போதுமே வருவாங்க. அது நேற்றுக்கே பார்த்திங்கன்னா வந்து சரியான மழைங்க. ஒரு நைட்டு சரியான மழையிலேயே வந்து அவங்க வந்து காமிச்சு கொடுத்தாங்க. நான் உன்னோட தான் இருந்துகிட்டு இருக்கேன், எதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை, நியூ இயருக்கு போயிட்டு கரெக்டாக நீ வண்டி எடுத்துகிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு நேற்றுக்கு ஒரு இது நடந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கிளைமேட்டுமே வண்டி எடுக்கிற அன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை கிளைமேட்டாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அதே மாதிரி வந்து இறைவன் நடத்தி கொடுத்துட்டாரு. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ எல்லா விஷயத்தையுமே வந்து இறைவனும் நடத்தி கொடுத்துருவாங்க, அந்த அவளும் வந்து நடத்தி கொடுத்துருவாங்க. அதில் கொஞ்சம் நம்ம பாக்கியசாலினே வச்சுக்கலாமே. அது இல்லாமல் கொட்டேஷன் வாங்குறதுக்காக வந்து முதல் நம்ம ஷோரூமுக்கு வந்திருந்தோம். வந்திருக்கும் போது ஈவினிங் தான் வந்திருந்தோம். அந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம வண்டி எடுக்கும்போது இங்கே வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய வீடியோக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அதுக்கடுத்து வந்து என்னுடைய வண்டியை புக் பண்ண வரும்போது கிறிஸ்மஸ்க்கு தான் வந்து வண்டியை வந்து புக் பண்ண வந்தோம். நம்மளுடைய பேரண்ட்ஸு, சிஸ்டர் எல்லாருமே அழைச்சிட்டு வந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயில் தான் வந்து அடிச்சு, சூரியன் கொஞ்சம் டூ மச்சாக வந்து அடிச்சதுனால வந்து சரியான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கல வீடியோவில். சரி, என்னடா பண்ணுறது, நம்ம வண்டி எடுக்கும்போதாச்சும் வந்து சூரியன் கொஞ்சம் மறைஞ்சிட்டு நம்மளுக்கு ஒரு கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்ல இதாக கொடுத்தாப்புன்னா நம்மளுடைய ஊழியருக்கு வந்து ஒரு கலரிங்க்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதே மாதிரி நினச்ச மாதிரியே வந்து நடந்துருச்சு. கிளைமேட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது, நம்மளுடைய ஃபேஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதனால் ஓகே தான். இதில் என்ன விஷயம்னா வந்து வண்டி வந்து நான் எடுக்க போகிறேங்க. இருந்தாலுமே நம்மளுடைய டீமில் இருக்கிற நம்மளோட நண்பர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, என்னையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கேமராமேன் அவர் பார்த்திங்கன்னா இதுக்காகவே பர்டிகுலராக லீவ் தான் போட்டு வந்து வந்திருக்காப்புல வண்டி எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் இன்னும் ஒரு 2 பேர் வந்து இருக்கிறாங்க, ஸ்டூடியோவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுமே நீங்கள் எடுக்கிற டயத்தை கரெக்டாக சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வந்து நான் எடுத்து தரேன், நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களையுமே வந்து ஒரு நல்ல ஒரு இதாக வந்து சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி சொல்கிறேன், கீழே போக வந்து விட்டுற மாட்டாங்க. அது இல்லாமல் வந்து நம்மளோட சோகத்துலேயுமே வந்து வச்சுருக்க மாட்டாங்க. எப்போதுமே வந்து ஒரு டீம் இருந்தாவே அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுடைய டீம் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து கண்ணுக்கு வந்து பஞ்சமே இல்லாமல் இருக்கும். எப்போதுமே ஒரு புண்ணுகையோட அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருப்போம். ஏன்னா வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய விஷயங்களை பார்ப்போம். அப்படிங்கும்போது எங்களுக்கு நிறைய டாபிக் கிடைக்கும். ஒவ்வொரு வீக்குமே பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் போய் காஃபி குடிக்கிறதாலும் சரி, டீ குடிக்கிறதாலும் சரி, நாங்கள் எங்களுடைய குரூப்போடு தான் வந்து போவோம். அதுவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு டீமை வந்து அமைச்சிக்கோங்க.
ஏன்னா அது வந்து சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவனை வந்து அமைச்சு கொடுப்பாரு. அது மாதிரி தான் எனக்கு நான் அமைச்சு கொடுத்தது. ஏன்னா வந்து ஒவ்வொரு வேவ் லென்த்தில் இருக்கிறவங்கள கரெக்டாக வந்து சேர்த்து விடும். அது மாதிரி எனக்கு நான் வந்து டீம் அப்படி தான் அமைஞ்சிச்சு. உங்களுக்கு எப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு டீமை வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மேலே 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 வந்து இன்னும் உயர முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் என்னையே வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரி தானே? பார்ப்போம் இதுக்கடுத்து நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து ஒரு பிளான் இருக்குது. அதான் நம்ம யூடியூப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரோத் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரீம், இப்போ நம்ம அந்த பைக்கு ட்ரீம் மாதிரியே கார் ட்ரீம் ஒன்று இருக்குது. மஹிந்திரா தார் இருந்தது. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம வண்டிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ள ப்ராசஸ் போயிட்டுருக்கு. டெலிவரி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளுக்கு வண்டி வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதான். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வண்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெய்வங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் வண்டி எடுத்திருக்கேன், அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தேங்காய் இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வருஷத்தில் நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு வந்து போய் நம்ம விசிட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற எல்லா கோயிலுக்குமே போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீட்டில் போயிட்டு கேக்கை வந்து வெட்டுறோம். ஓகே தானே? இதுதான் இப்போதைக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ங்கிறத நம்ம வந்து வீட்டில் போய் என்னன்றதை பார்ப்போம். நம்ம சிஸ்டம் பக்கத்தில் வந்துட்டாங்க. முன்னாடி வந்து நம்ம வண்டி புக் பண்ணும்போது வந்துட்டாங்க கிறிஸ்மஸுக்கு. இப்போ டெலிவரி எடுக்கும்போதுமே வந்துட்டாங்க நியூ இயருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கனால வந்து தந்தை அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல. என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கண்டுக்காம நம்ம இங்கே கொஞ்சம் பேசிக்கிட்டோம்னா நம்ம வீடியோ கண்டென்ட் கொஞ்சம் முக்கியம்னா அதே நம்ம பார்த்துக்கணும். சரி, நம்ம அக்காட்ட வந்து பைக்லேயே எந்த கம்பெனி உனக்கு பிடிச்ச கம்பெனி அப்படிங்கிறத வந்து கேட்போம். இந்த கம்பெனி எனக்கு பைக்கே பிடிக்காது சார். பைக்கே பிடிக்காது சார். கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்துருக்கு போல. பைக்கு வந்து ஆண்கள் ரெஸ்பெக்ட் வருது போல. ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம தம்பி கூட்டாக தானே நம்ம எந்த பைக்கும் பிடிக்காதான்? பைக் பிடிக்காம இப்போ கார் தானா? காரில் என்ன கார்? கார்னாலே கார் தாங்க. கார்னே கார் தாங்க. அதனால் எந்த ஒரு கம்பெனியும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நம்ம பார்த்துக்குவோம். நம்ம தந்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து எனக்கு இப்போ வந்து 28 வயசு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வண்டி எடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸல் வச்சுருந்தோம். அதிலேயே வந்து ட்ராவல் பண்ணிடலாம்ன்ற மாதிரி தான் வந்து இருந்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலுமே ஒரு கொஞ்சம் அது கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சு. சரி, ஓகே, நம்ம இப்போ ஏதாச்சும் எடுத்துருவோம் வண்டியை. ஆமாம், அது மாதிரி நம்ம எடுத்துருவோம்ட்டு எடுக்க வந்துட்டோம் நம்ம. இதே நேரத்தில் எங்கள் தந்தையார் வந்து அந்த காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பைக்கு பேரை வந்து ஆமாம் 1980 வந்து ஏதோ ஒரு பைக்கு பேர் சொன்னார். ராஜ்புட்டோ ஏதோ ஒரு பேர். அந்த பைக்கு தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்துக்காப்புல. அது கெத்தா. இது என்ன விஷயம்னா அவர் எங்கே இருக்கும்போது ஓட்டிகிட்டு இருந்துக்காப்புல. நம்ம வந்து இப்போ தான் இங்கே எடுக்க வரோம் அப்படிங்கிறது தான். 30 தானே தான் ஓடலாம்ப்பா. அதுவுமே பார்த்துக்கணும். பார்ப்போம். நம்மளுடைய பார்ட்னருமே இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்துக்கணும். கலர் வேரியன்ட்டில் வந்து என்ன கலர் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்போம். இதில் மெட்டாலிக் க்ரீன் நல்லா இருக்கு. இது நல்லா வந்து நல்லா ஆர்மி கலரில் நல்லா இருக்கும். ஒரு கெத்தா ஒரு போலீஸ் மாதிரி போனால் ஒரு அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது நல்லா இருக்கு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ரெண்டும் ஓகே தான், பட் இது நல்லா இருக்கு. ஒரு ராயல் லுக் தரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய உமாக்கு பிடிச்சதுனால நான் ரெண்டே செலக்ட் பண்ணிட்டோம். அவங்களுடைய வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கலர் அவங்களுக்கு மெட்டாலிக் க்ரீன் வந்து பிடிச்சிருக்கு. அதான் சில ரீசன் வந்து சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ரெட்டை பிடிச்சதுக்கான எனக்கு நார்மலாகவே வந்து எனக்கு ரெட்டு பிடிக்கும். டிஃப்ரெண்டாக வந்து ஒரு அந்த கோல்டு பிளேக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கு. மற்ற எந்த வெஹிக்கிள்லையுமே இந்த கலரில் இல்லை, எல்லாமே பிளாக் தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரெட்டாக பிடிக்கிறதுக்கான வந்து நார்மலாகவே ரெட்டு பிடிக்கும். அதனால வந்து ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணும் ரெட்டு. அந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் தான் நான் அந்த வண்டி என்ன வண்டி எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து பிளாக் கலர் தான். மெட்டாலிக் பிளாக் வந்து நல்ல ஒரு ராயல் லுக் கொடுத்துருந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கு அந்த இதை லான்ச் பண்ணலை. அங்கே ஜப்பான்லாம் இருக்குது. வேணும்னா நம்ம ஜப்பானில் போய்ட்டு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அங்கேருந்து போகிறதுக்கு நம்மளுக்கு பெரிய பட்ஜெட்லாம் இப்போதைக்கு இல்லை. நம்ம யூடியூப்பில் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டோம் அப்படின்னா ஓகே. இதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதுக்கு ரியாக்ஷன் கேமராமேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா, கமாண்டில் வந்து இருக்குது, கமாண்டில் வந்து போட்டு கிழிச்சு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் லிமிட்டடாகவே வச்சுக்குவோம். நான் வண்டி எடுக்கிறதுல 100 ஆளுக்கு வந்து பேர் ஆனந்தம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய சின்ன அக்கா ஸ்ரீமதி தான். வண்டி எங்கே எடுத்தாலுமே ஒரு ஆள் பர்டிகுலராக வந்து அந்த இடத்துல இருப்பாங்க.
அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க இல்லாமல் வந்து அந்த இடத்துல அந்த வண்டியை நாங்கள் எடுத்ததில்லை. என்னுடைய அண்ணன் தான் சுரேசனன் பேர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காப்புல, சேகர் ஆட்டோஸ் வந்து பட்டுக்கோட்டையில் இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து எடுத்து நான் போடுறேன் அந்த இதை பற்றி. இருந்தாலுமே வந்து அவர் இல்லாமல் நான் வண்டி எப்போதுமே வந்து எடுத்ததில்லை நம்ம ஃபேமிலி சர்க்கிளில். அவர் வந்து எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். ஏன்னா வந்து அப்போலேருந்தே வந்து ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்காக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதுனாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்மளுக்கு உறுதுணையாக வந்து இருப்பார். எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்து நம்மளுக்கு கிட்ட வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இருப்பார். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவர் தான் வந்து நம்ம அண்ணன். அவர்கிட்டயே கேட்போம் பைக்கை பற்றி. பைக்கு இதுதான் நிறைய விஷயம் தெரியுங்களே, அவருடைய அறிவு, அவங்களுக்கு என்ன பைக்கு, ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன பைக் வந்து முன்னாடி வந்து பிடிச்சது, என்ன பைக் எடுக்கிற மாதிரி இருந்தாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள். நான் தம்பிக்கு ஆவரேஜ் வெஹிக்கிள்ஸ் தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்தா ஹை ஸ்பீடில் ஒன்று எடுத்து வச்சிருக்காப்புல. சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஃபேன்சி தான், இருந்தாலும் லைஃப் வரும். 150cc எமாங்கிறப்ப இன்ஜின் ட்ரிபிள் வரதுக்கு வேலை இல்லை, ஃபீல் இன்ஜிக்கிட்டு இருக்காது, இதுன்னு எந்த பிரச்சனையும் வராது எமாவில். அதனால தான் இந்த இது தம்பி சூஸ் பண்ணியிருக்காப்புல. நம்ம ரைட் பண்ணி பார்த்துட்டு என்ன உங்களோட சஜஷன் சொல்கிறது தான். ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச பிராண்ட் பைக்கில் வந்து யமஹா. அதே மாதிரி வந்து அண்ணனுக்கு பிடிச்ச பிராண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டுருவோம். இப்போ உள்ள இன்ஜெக்டர் யுகத்தில் பெரிய வண்டின்னா அவசியம் எடுக்க வேண்டியது ஹோண்டா தான். ஹோண்டாவில் இந்த இன்ஜெக்டர் பிரச்சனையோ மற்ற எதுவும் இருக்காது. செகண்ட் ஆவரேஜ் வெஹிக்கிள்ஸாக ரொம்பவும் பார்க்குறதுக்கு பெரியவங்க ஓட்டுற மாதிரி இருக்காது, சின்னவங்க ஓட்டுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்துட்டு ரெண்டுக்கும் ஆவரேஜ் உள்ளவங்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைலேஜும் ஒரு டிராபிக் இருக்காது. செகண்ட் வந்துட்டு ஹோண்டா எப்பொழுதுமே வந்துட்டு இந்த தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ், இந்த இன்ஜெக்டர் ப்ராப்ளமோ வேறு இந்த ஃபயரிங் மிஸ்கம்ப்ளைண்ட்டோ இந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததில்லை. அதனால் ஹோண்டாவை நான் ரெஃபர் பண்ணுறேன் எப்போ இருந்தாலும். அது நல்லாவும் இருக்கும். நம்ம வெஹிக்கிள்ஸில் போகிறோமா இல்லை காரில் போகிறோமாங்கிற ஃபீலே மறந்துடும், அந்தளவுக்கு இருக்கும் ஹோண்டா. அந்த சின்ன சவுண்டு கூட இருக்காது. இது யமஹா கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்தாலும் வந்துட்டு இந்த இன்ஜின் அமைப்பு அது இதில் எந்த ட்ரபிள்ஸும் வந்ததில்லை இது வரைக்கும். இதில் இன்ஜெக்டர் பிரச்சனை வந்ததில்லை. இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இதுதான் சொல்கிறேன். இதுலேயே ஸ்கூட்டி எடுக்கணும்னா டிவிஎஸ் தான். டிவிஎஸ் தான் ஸ்கூட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களும் சரி, வண்டியும் நல்லா இருக்குது, டிவிஎஸ் தான் நல்லாயிருக்கும். சூப்பர். அண்ணனோட வந்து ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும்ல, இந்த வண்டி எடுக்கணும், இந்த வண்டி பிடிச்சிருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்கும் அந்த மாதிரி. இது அதே மாதிரி வந்து அண்ணனோட ஃபேவர் வந்து இப்போ நான் கேட்டுட்டோம். அதே மாதிரி வந்து நம்மளுடைய நண்பர்கள் வந்து இன்னும் ஒரு 2 பேர் வந்து வருவாங்க. அவங்கள்ட்டே ஒரு இதை கேட்டுட்டு அப்படியே நம்ம வண்டி டெலிவரி எடுத்து நம்ம வந்து கிளம்பிடலாம். ஓகே தானே? இது இருக்காச்சு ஒரு வழியாக. ஓகே தானே? ஓகே. அங்கே சொல்மிக்க மந்திரம் மேலே ஒரு சில ஸ்லோகன் இருக்குது. அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சில விஷயம் நடந்திருக்கேன். இருந்தாலுமே வந்து மனுஷனை வச்சுக்கிட்டு நம்ம பைக்கை வந்து எடுத்தாச்சு. பார்ப்போம் இனிமேல் நம்மளுடைய பார்ட்னராக இவரும் நம்மளுடைய டீமில் வந்து இணைஞ்சிட்டாப்புல. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். இதெல்லாம் சொன்னால் இது கொஞ்சம் இருக்கு. இருந்தாலுமே நம்மளுடைய நண்பர் எப்போதுமே நமக்கு உறுதுணையாக இருப்பார். நம்ம வண்டி எடுக்க போனதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதில்லை, அவருமே இருப்பார். எனக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்குது.
நம்மளுடைய குலதெய்வம் பக்கத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களையும் வந்து கும்பிட்டுட்டு நம்மளோட சிவபெருமான் பெரும்பாட்டன் சிவபெருமான் கிட்ட நம்ம வந்துட்டோம். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம உள்ளே போகிறோம். நான் கொண்டு ஃபஸ்ட்டே வந்து சாவியை வச்சுட்டேன். இந்த மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்க, எப்போதுமே எங்களை கொஞ்சம் சேஃபாக வந்து பார்த்து இது பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். நந்தி பவன் முன்னாடி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பிரதோஷங்க. நான் ஒரு முடிவு எடுத்தேன், என்னென்னா வண்டி எடுத்தால் பிரதோஷத்தில் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒன்று சேர்ந்தது என்னென்னா நியூ இயர் இன்னைக்கு. அது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னலாக சேர்ந்தது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வந்து உகந்த நாளுங்க. இது எல்லாமே வந்து அந்த இறைவன் தான் நம்மளுக்கு ஒரு வரமாக வந்து கொடுத்தது. இந்த நல்ல நாளில் வந்து நம்ம வண்டி எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வண்டி அந்த இது. அது இல்லாமல் வந்து ரெட் கலர் எல்லாமே எனக்கு ஃபேவராகவே அமைஞ்சது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல வந்து டெலிவரி நேரத்தில் வந்து நின்னாங்க. அதனால் எனக்கு எல்லாமே கொஞ்சம் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாகவே வந்து எனக்கு தெரியுது இந்த இறைவன் மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கே வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு இது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதோட வந்து எண்டிங் வரையும் எவ்வளோ நல்லாயிருக்கும் பார்ப்போம். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம ஆள் நம்மளை கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத. இந்த வண்டி இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயணத்தின் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு அவர் உதவுறாரு அப்படின்னு. ஏன்னா இப்போ நம்மளுடைய டீமில் வந்து அந்த பைக்குமே வந்து சேர்ந்துருச்சு. அந்த பைக்கு வந்து ஒரு பார்ட்னராக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பைக்கையும் ஒரு ட்ராவலுக்கு வந்து கிளம்பி பார்ப்போம். ஒரு நாள் தான் இருக்குது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ராவல் கிளம்புறோம். பார்ப்போம் அந்த ட்ராவல் எப்படி நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டாப்புல அப்படின்ட்டு. ஆல்ரெடி இதை சொல்லியிருப்பேன். இருந்தாலும் வந்து சிவபெருமான் உத்தரவு நம்ம கேட்டு போயிருந்தோம்ல, அதனால தான் மனுஷனை பார்க்குறதுக்கு சரி இந்த மாதிரி எடுத்துனையா கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு முறையிட்டிருக்கேன் இந்த பிரதோஷ நாளில். பார்ப்போம்.